அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆன்சர் கீ. சிந்துவெளி சமவெளி நாகரிகம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது முதலில் அப்படின்னா 1921 தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதில் தான் எந்த ஹரப்பா பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அப்போ 1922 பார்த்திங்கன்னா மொகஞ்சதாரோ ஆர்டி பானர்ஜியால் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் தான் மொகஞ்சதாரோ. 1920 பார்த்திங்கன்னா அவங்க அகழ்வாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அகழ்வாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ண ஆண்டு 1920. 21 ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது, 22 மொகஞ்சதாரோ. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது கேள்வி, பின்வருவனற்றில் சரியானதை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை 1ன்னு வச்சுக்கோங்க, இது 2. சரியா? இது 3. அப்போ 1922ஆம் ஆண்டு சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் 80 அடின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 80 அடி இல்லை, இது 70 அடி உயரம் தான் இதில் மண்மேடு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. அது மொகஞ்சதாரோ என அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா இது தவறான ஆன்சர். ஏன்னா 70 அடி. பழைய பஞ்சாபின் ராவி மற்றும் சட்லஜ் ஆறுகளுக்கு இடையே ஹரப்பா அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இது கரெக்ட். அடுத்து பலுச்சிஸ்தானில், ஓகே, இது பலுச்சிஸ்தானில் ஷாஹி அப்படிங்கிற மொழி இன்று வரை என்ன பண்ணிட்டு தான் இருக்காங்க, பாகிஸ்தானில் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்போ இதில் சரி பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா 2 மற்றும் 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிக தொல்பொருள் ஆய்வை மேலும் விரிவுபடுத்தி அறிவியல் முறை நுட்பங்களை எல்லாம் தொழில்நுட்பங்களாக கையாண்டு சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொன்னவர் சர் மார்டிமர் வீல். இவர் 1940 என்ன பண்ணியிருப்பார், சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்து பின்வரும் பூச்சிகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் நீச்சல் குளம் மொகஞ்சதாரோ, இது கரெக்டு. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள தெருக்கள் பார்த்திங்கன்னா 33 அடி அகலமும், அடுத்து சிறிய தெருக்கள் 9 அடி முதல், அதாவது 9 அடி முதல் 13 அடின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எத்திக்ஸ் புக்கில் 12 அடி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த இது நமக்கு தப்பாக இருக்குது. அடுத்து சிந்துவெளி மக்கள் எதிர்கால தேவையை முன்னிட்டு உணவுப் பொருட்களை சேமித்து வைத்தாங்க. அந்த இடம் பேர் தான் தானிய களஞ்சியம். ஓகே, அடுத்து நடன மாதிரி சிலை மொகஞ்சதாரோவில் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இதுவும் சரிதான். அப்போ எது சரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1, 3, 4 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி தான் சரி. அடுத்து மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட மதகுரு சிலை எதனால் செய்யப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா ஸ்டீடைட். ஓகே, ஸ்டீடைட். பின்வரும் நகரங்களில் கல் சிற்பங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டன? ஆக்சுவலாக என்னென்னா டொலவிரா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்தவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. சார்லஸ் மேசன் 1826 என்ன பண்ணியிருப்பார், பார்வையிட்டிருப்பார். ஓகே, அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நிலத்தை அளப்பதற்கு வெண்கல அளவுகளை பயன்படுத்தினர். இது ஓகே தான். எடை கற்கள் இரும முறையை உணர்த்துகின்றன. இதுவும் கரெக்டு தான். இரட்டை பயிரிடல் முறையை பயன்படுத்தினார்கள். ஓகே, இதுவும் கரெக்டு தான். உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தவில்லைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ இதில் தவறானது பார்த்திங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்து சிந்துவெளி நாகரிக மக்கள் அறியாத விலங்கு பார்த்திங்கன்னா குதிரை. ஓகே, அடுத்து 1704 மில்லிமீட்டர் கொண்ட தந்தத்தினால் அளவுகோல் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அது பார்த்திங்கன்னா குஜராத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிக்கப்பட்டது. சரியா? அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்ல, அதாவது தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது எது அப்படின்னா தானிய களஞ்சியம் முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. இது கரெக்டானது. பெருங்குளத்தின் பக்கவாட்டில் 4 புறம் அல்ல 3 புறம்தான் அறைகள் காணப்பட்டன. ஸோ அப்போ இதுதான் தப்பு. இப்போ ஆப்ஷன் பி தான் தப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா 12 பாரசீக வளைகுடம் மெசொப்பொட்டேமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று கனசதுர வடிவ முத்திரைகள் இல்லை, உருளை வடிவ முத்திரைகள். இது என்னமா, உருளை வடிவ முத்திரைகள். காரணம், இந்த இரு பகுதியில் வணிகம் நடந்ததை காட்டுகிறது. ஆக்சுவலாக ரீசன் கரெக்டு தான். அப்போ கூற்று மட்டும் தான் தவறு. அப்போ இதில் பார்த்திங்கன்னா கூற்று தவறு, காரணம் சரி. சரியா? அடுத்து மதகுரு பற்றிய குறிப்புகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக மதகுரு அமர்ந்த நிலையில் ஒரு ஆண் சிலை, இது கரெக்டு.
முகஞ்சதாரால. இடது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன். ஆக்சுவலாக இது என்னென்னா வலது கை, வலது தோல் பூக்களாலும் வளையங்களாலும். இது வந்து இடது. அப்போ இதுக்கு வந்து தவறானது தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 3. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை ஜான் மார்சல் ஹரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்த ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சஜான் மார்சல் பொதுவான இது வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1924. அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காளிபங்கன் பி.கே. தபார் கரெக்டு. சர்கோட்டா ஜே.பி. ஜோஷி இதுவும் கரெக்டு. மிட்டாதல் வந்து பார்த்திங்கன்னா சூரஜ் பான். இது வந்து என்னப்பா சூரஜ் பான். சரியா, சூரஜ் பான். அப்போ இதுதான் தவறு. அப்போ பொருந்தாத இணை வந்து இதுதான். ஹரப்பா மக்களால் பயன்படுத்தப்பட்ட கத்தி எதனால் செய்யப்பட்டது? ரோரி செட் எனப்படும் அந்த பாகிஸ்தானில் கிடைக்கக்கூடிய ஒரு பாறை, ஒரு கல் தான் என்ன அப்படின்னா இந்த ரோரி செட் பாறை தான். வைடூரியம் ஹரப்பா நகரத்தில் எந்த நகரத்தில் காணப்பட்டது? ஷார்ட்டுகை. சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள பகுதிகளில் சுமார் டேஸ் எழுத்து உடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 5000 எழுத்து உடைய சிறிய எழுத்து தொகுதிகள் வந்து என்ன பண்ணுச்சுன்னா கண்டுபிடிக்கப்பட்டது. பட் ஆனால் அதை நம்மளால் என்ன பண்ண முடியல, இன்னும் என்ன எழுதியிருக்காங்கங்கிறது கண்டுபிடிக்கல, நம்மளால் வாசிக்க முடியல. சிந்துவெளி நகரத்தின் பற்றிய சரியான கூற்றுகளில் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. சிந்துவெளி மக்கள் மீனின் எலும்புகளை பயன்படுத்தினர். ஆக்சுவலாக இது கரெக்ட். ஏன்னா கட்டில் அப்படிங்கிற ஒரு மீனை தான் மருத்துவத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. சிந்துவெளி மக்கள் பருத்தி, கம்பளி ஆகியவற்றால் ஆடைகளை அணிந்திருந்தனர். கரெக்ட். சிந்துவெளி மக்கள் தங்கத்தால் ஆன ஆபரணங்களை அணிந்திருந்தனர். கரெக்ட். இப்போ சிந்துவெளியில் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் மதிக்கப்படவில்லை, ஆனால் மதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இதில் கூற்றுகளில் இல்லாதது வந்து பார்த்திங்கன்னா 4 மட்டும். ஓகே. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் ஆட்சி அவரது ஆளுமையை பற்றி கூறுகிறது. இது கரெக்டு. 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் பிராகிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது. ஆக்சுவலாக இது வந்து சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டிருக்கும். எதில் எழுதப்பட்டிருக்கும்? சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பாங்க. சரியா. ஸ்கந்தகுப்தரின் காலத்தை சேர்ந்தது தான் பிடாரி தூண் கல்வெட்டு. இது கரெக்ட். 2ஆம் சந்திரகுப்தரின் காலத்தை சேர்ந்தது உதயகிரி குகை கல்வெட்டு. அப்போ இதுக்கு தவறான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு. இதில் வந்து எல்லாமே சரியான கொஷின் வந்து சரியானதுன்னு இருக்குது. அது ஆக்சுவலாக என்னென்னா தவறானது. சரியா, ஓகே. அடுத்து 21வது கொஷின்ஸ். சமுத்திரகுப்தர் கங்கை சமவெளியின் மேற்கு பகுதியில் எத்தனை அரசர்களை படைபலத்தால் வென்றார்? 9 அரசர்களை என்ன பண்ணியிருப்பார்? வென்றிருப்பார். பின்வரும் கூற்றுகளில் சரியானது அல்ல எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. லிச்சாவியில் வடக்கு பீகாரில், இது வந்து வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கணச்சங்கம். முதலாம் சந்திரகுப்தர் காலத்தில், ஆக்சுவலாக இதுவும் தப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் இலங்கை அரசன் மேகவர்மன் பரிசுகளை அணிவு. சமுத்திரகுப்தர் சமஸ்கிருத இலக்கியத்தில் வளர்ப்பதில் முக்கிய பங்காற்றினார். இது கரெக்டு. சமுத்திர படையெடுப்பு கிளை காஞ்சிபுரம் வரை நீண்டது. இதுவும் கரெக்டு. அப்போ இதில் வந்து சரியானது அல்லங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2. அடுத்து 2ஆம் சந்திரகுப்தரின் காலம் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 375 - 415. ஓகே. அடுத்து சாக மரபின் கடைசி ஆட்சியாளரான 3ஆம் ருத்ரசிம்மனை தோற்கடித்த குப்த அரசர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா குப்த அரசர் யாருன்னு கேட்டால் 2ஆம் சந்திரகுப்தர். பின்வருபவர்களில் வானியல் அறிஞர் யார் சொல்லி கேட்டால் வராகமிகிரர். ஓகேவா. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. 2ஆம் சந்திரகுப்தரின் ஆட்சி காலத்தில் சீன பயணி, ஆக்சுவலாக இது வந்து சீன பயணி தான் யாருன்னா பாகியான். அப்போ அடுத்து குப்தர்களின் காலத்தில் கடுமையான தண்டனையின்றி நீதி வழங்கப்பட்டது. மரண தண்டனை வழங்கப்படவில்லை. மகதத்து மக்கள், ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுமே தவறானது தான் கேட்டிருக்காங்க. சரியா.
தவறானது தான் கொஸ்டின் இது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய சரியான பதில். குப்த பேரரசின் கடைசி பேரரசர் என அழைக்கப்ப இது பண்ணுறவர் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா குமாரகுப்தர். அரச கருவூலத்தின் முக்கியத்துவத்தையும் வருமானத்திற்கான பல வழிகளையும் குறிப்பிடும் நூல் வந்து பார்த்திங்கன்னா நீதி சாரம். காமந்தகர் எழுதிய நீதி சாரம். கிழக்கு கடற்கரை முக்கிய வணிக மையமாக திகழ்வது தாமிரலிப்தி. பின்வரும் கலை வந்து பார்த்திங்கன்னா கட்டுமான கலை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண யார் முதல்ல கொண்டு வந்தா அப்படின்னா குப்தர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. குப்தர்களின் பொற்காசுகள் தினார் என தினாரா என்று அழைக்கப்பட்டனா இதுவும் கரெக்டு தான். சார்த்தவாகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல தங்கி இருந்து வணிகம் பார்க்குறது கிடையாது, அது வந்து சிரஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது சார்த்தவாகன்னா எங்கன்னா ஊர் விட்டு ஊர் போய் வணிகம் பார்க்குறவங்கள தான் நம்ம சார்த்தவாகான்னு சொல்லி என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். சரியா? அடுத்து குப்தர்கள் சமஸ்கிருதத்தை அலுவல் மொழியாக கொண்டிருந்தனர். ஆக்சுவலாக இது வந்து கரெக்டு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்தல்க. பாலாதித்யர் அப்படின்னா என்னென்னா முதலாம் நரசிம்மகுப்தர், இது கரெக்டு. சக்கராதித்யர் வந்து பார்த்திங்கன்னா குமாரகுப்தர் தான் கரெக்டு. யாருப்பா? குமாரகுப்தர் தான் கரெக்டு. அதனால் இது பொருந்தாத இணை வந்து சக்கராதித்யர் தான். ஹீனர்களால் தோற்கடிக்கப்பட்ட குப்த அரசர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஓகேவா? ஸ்கந்தகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார், ஹீனர்களால் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்வரும் எந்த நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறையை வந்து இது பண்ணிச்சுன்னா நவநீதகம் அப்படிங்கிறது. ஹஸ்த ஆயுர்வேதாங்கிறது நம்ம கால்நடை அந்த மாதிரி மிருகங்கள் இந்த மாதிரியான மருத்துவத்தை பற்றி சொல்லுது. மெரிச்ச கடிகம்ங்கிறது வந்து சூத்திரகர். ஓகேவா? அடுத்து காவிய தரிசனம்ங்கிறது வந்து தண்டி, அவங்க தான் எழுதியிருப்பாங்க. சந்திரகுப்தம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா யார் அப்படின்னா ஆக்சுவலாக தேவி சந்திரகுப்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விசாகதத்தர். ஓகே, விசாகதத்தர். இந்தியாவின் குறுக்கே கடகரேகை எந்த மாநிலங்களின் வழியாக செல்வதில்லை. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா வழியாக தான் என்ன பண்ணுவது, செல்வதில்லை. மொத்தம் 8 மாநிலங்கள் வழியாக என்ன பண்ணுது, சொல்லுது. அந்த கடகரேகை வந்து போகுது. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹிமாத்ரி மலையின் சராசரி உயரம் 6000 மீட்டர், இது கரெக்டு. இங்கு மழைப்பொழிவு குறைவாக காணப்படுகிறது, இதுவும் கரெக்டு. இது டெர்ஷரி கிரானைட் பாறைகளால் ஆனது. இது வந்து பார்த்திங்கன்னா பௌதீக சிதைவுகளால் ஆனது. இது வந்து என்னப்பா, பௌதீக சிதைவுகளால் ஆனது தான் இந்த இது. ஓகே, அப்போ இதுதான் தப்பு. அப்போ சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். பின்வரும் மலைத்தொடர்களை அவற்றின் உயரங்களை கொண்டு ஏறுவரிசைப்படுத்துக. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சிறுசுல இருந்து மேலே போகிறது தான் பார்க்கணும். முதல்ல காமட், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நங்க பர்வத், நாலாவது தான் என்னென்னா மக்காடு. அப்போ இது என்னுடைய சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 4, 1, 3, 2. அடுத்து இமயமலை மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கில் சரியா, சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து கிழக்கில் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் இமயமலை வந்து 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவி உள்ளது. தோக்லா எனப்படும் கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தோக்லாங்கிறது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்துள்ளது. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? வடபெரும் சமவெளியை பற்றி கேட்குறாங்க. இமயமலை விந்தியமலையில் உள்ள ஆறுகளின் படிய வைத்தல் மூலமாக இது உருவாக்கப்படுது, இது கரெக்ட். வடபெரும் சமவெளி 7 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரவி காணப்படுகிறது, இதுவும் கரெக்ட். இதன் சுமார் நீளம் 2400 கிலோமீட்டர், இதுவும் கரெக்ட். இது அகலம் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கிட்டத்தட்ட 240 கிலோமீட்டர்லேருந்து 320 கிலோமீட்டர். அப்போ இதனுடைய தவறான பதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான், அதாவது இ. பாங்கர் சமவெளியில் எந்த வகையான மண் காணப்படுகிறது? பாங்கர்னாலே பழைய வண்டல் மண் தான், சரியா. காதர்னா தான் புதிய வண்டல் மண். கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொல்லேரி ஏரி வந்து என்ன பண்ணுது, அமைந்துள்ளது. அந்தமான் நிக்கோபர் தீவின் பரப்பளவு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க.
அந்தமான் நிக்கோபர் தீவு 82.49 சதுர கிலோமீட்டர். இந்தியாவின் மேற்கே உள்ள குஜராத் மாநிலத்திற்கும் கிழக்கே உள்ள அருணாச்சல பிரதேசத்துக்கும் உள்ள தீர்க்க கோடுகளின் வித்தியாசம் 29 டிகிரி 18 டேஸ். மேக்ஸ் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள்.